ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டாஸ்க்னா இந்த டால் டாஸ்க் தாங்க. ஏன்னா இந்த டால் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே ஒரு கலவரத்தோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 200% தர்ஷிகா, அதாவது 200% கேமரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 200% பாத்தீங்கன்னா லவ்ல போனாங்க. இப்போ 200% பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தில் இருந்தாங்க. இப்போ கடைசியில் பாத்தீங்கன்னா திருப்பி 200% கேம்ல வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த 200% தர்ஷிகா என்ன பண்ணிருக்காங்க, இப்போ பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. கேம் விளையாடனா இண்டிவிஜுவலா விளையாடணும், பொம்மை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு போறாங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகாவோட பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாரு. இதுல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொம்மையை கொடுத்துட்டு, அதாவது எப்படி சொல்றது, பொம்மையை மாத்தி கொடுத்துட்டு இவங்க பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க. ஆக்சுவலா பொம்மையில ஒரு குளறுபடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஜாக்லினுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு, தர்ஷிகாவுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு, ரஞ்சித்துக்கு சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ரஞ்சித் கையில் தான் பாத்தீங்கன்னா தர்ஷிகாவோட பொம்மை இருக்கு. இந்த கேம் எப்படின்னா ஆக்சுவலா யார் கையில எந்த பொம்மை வேணா கிடைக்கலாம். அந்த கிடைச்ச பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடணும். அதுல யார் நேம் இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ், அதாவது இந்த கேம்ல இருப்பாங்க. மிச்ச பேர் பாத்தீங்கன்னா கேம்ல இருக்க மாட்டாங்க. இப்படி தான் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் போகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கேம் ஆடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு, அதாவது இன்னொருத்தவங்க பொம்மையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி கேமும் ஆடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொம்மை கிடைச்சாலும் எடுத்துட்டு போய் உள்ள வைப்பாங்க அப்படின்ற கேமும் ஆடுவாங்க. அதாவது யாருக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, யாருக்கு உள்ள போகிறதுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த கெப்பாசிட்டி இருக்கவங்க எந்த பொம்மை கிடைச்சாலும் எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த முடியாதவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்லாம் இந்த அளவுக்கு ஓட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சது, சில பேர் வந்து எப்படி சொல்றது, போட்டியில் வந்து தோக்கடிக்கலாம்ல, இப்போ நம்ம தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ, சில பேர் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காரு போல. அதனால இந்த பொம்மைகள்லாம் எடுத்து வச்சு சில வேலை பண்றாரு. இதுல ஜாக்லினுக்கு நடுவில் ஏதோ சம்மந்தம் வருது, நடுவில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஏதோ பண்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் தான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து கேம் விளையாடனா இண்டிவிஜுவலாக விளையாடணும், இல்லைனா மூடிட்டு போய் உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு வராங்க. இந்த பக்கம் ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலவரம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கே அப்படி தான். அதாவது இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு பொம்மை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தர்ஷிகாவோட பொம்மை வந்து ஜாக்லின் எடுத்து போகிறாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சா மட்டும்தான் தர்ஷிகா வந்து இந்த கேமில் இருப்பாங்க. அப்படின்னும் போது இப்போ தர்ஷிகாக்காக ஜாக்லின் விளையாடணும், அதாவது ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்த விளையாடுறது இந்த கேம். ஆனால் உள்ள இருக்கவங்க அப்படி விளையாடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ இதில் யார் யார் மாட்ட போறாங்க, ஆனால் பெரிய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த டாஸ்க் வந்து லாஸ்ட் சீசனும் சரி, அதுக்கு முன்னாடி சீசனும் சரி, எங்கேஜிங்கான ஒரு டாஸ்க். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் எங்கேஜிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோமோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தர்ஷிகா திருப்பி கம்பேக் கொடுப்பாங்களா, பயங்கரமான கேம் ஆடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.